கவனி. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்கிறான் பாரு. கம்பெனி எக்ஸ் இஸ் கண்டம்ப்ளேட்டிங் த பர்ச்சேஸ் ஆஃப் கம்பெனி ஒய். எக்ஸ் இஸ் பர்ச்சேஸ் கண்டம்ப்ளேட்டிங் த பர்ச்சேஸ் ஆஃப் ஒய். கம்பெனி எக்ஸ் டேட்டா கொடுத்துருக்கான், ஃபில் பண்ணிடலாமா. கம்பெனி எக்ஸ் கம்பெனி ஒய். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்மளுக்கு டேட்டா தேவை. ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். என்ன வரும் அடுத்தது. இபிஎஸ் இன்டூ பிஇ market price per share into again number of shares will give you market cap. clear ah. first x gas எத்தனை லட்சம் shares x gas 3 lakh shares correct and market price 30. சரி. y has 2 lakh shares and selling at 20. okay. the EPS of EPS or company x and y எவ்வளோ EPS 4 2.25. கரெக்டா. மேனேஜ்மெண்ட் ஆஃப் போத் கம்பெனிஸ் ஆர் டிஸ்கசிங் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த ரெண்டு 3 டீடைல்ஸ் போதுமா டு ஃபில் தி என்டையர் டேபிள்னா எஸ் இட்ஸ் எனஃப். கரெக்டா. 4 3 12 லட்ச ரூபா. இந்த இடத்துல 12 வந்துருமா. அப்போ 12 லட்சம் டிவைட் பை 3 லட்சம் 4 ஆயிடும். 2.25 இன்டூ 2 4.5 லேக்ஸ் தான் ப்ராஃபிட் ஹியர். கரெக்டா. ஆட் பண்ணா 4.5 டிவைடட் பை 2 லேக்ஸ் போட்டினா யூ வில் கெட் 2.25. பிஇ என்னன்னு தெரியாது, ஆனால் இங்கே 30 இருக்கா. 30 டிவைடட் பை 4. அப்போ பி இங்கே என்ன வரப்போகுதுன்னா 7.5. இங்கே 20 டிவைடட் பை 2.25 போட்டினா 8.89 போட்டுக்கலாமா. சரி. அடுத்தது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அகைன் 3 லேக் ஷேர்ஸ். இங்கே 2 லேக் ஷேர்ஸு. 3 3னா 90 லேக்ஸு. கரெக்டா. 20னா 40 லேக்ஸ். இப்போ இது நம்ம பேசிக் டேட்டா ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாரு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் போத் கம்பெனிஸ் ஆர் டிஸ்கசிங் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரொபோசல். 2 ப்ரொபோசல் வச்சிருக்கான். அப்போ கம்பைன்ட் என்டிட்டி 1 ஒன்று போட போகிறோம், கம்பைன்ட் என்டிட்டி 2 2 ப்ரொபோசலுக்கு ஆன்சர் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இன் ப்ரொபோஷன் டு த ரிலேட்டிவ் ஏர்னிங் பர் ஷேருக்கு ப்ரொபோஷனில் கேட்குறான். அப்போது கம்பைன்ட் என்டிட்டி 1 போடலாமா. கரெக்டா. பேஸ்ட் ஆன் இது பேஸ்ட் ஆன் என்னது இபிஎஸ் போடலாமா. கவனி. 2 இன்கமே ஆட் பண்ணால் 16.5 லேக்ஸா. 12 லேக்ஸ் ப்ளஸ் 4.5 லேக்ஸ் 16.5 லேக்ஸா. இபிஎஸ்ல போட்டால் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்ன வருது. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆன் இபிஎஸ் போட்டினா 2.25 டிவைடட் பை 4 2 டிவைட் பை 4 போட்டினா 0.5625. கரெக்டா. ஒரே நிமிஷம் ராஜ். சரி ஆன்சர் போடலாம். 5625. அப்போ இங்கே என்ன வரும் பாரு. 3 லேக்ஸ் ப்ளஸ் 2 லேக்ஸ் இன்டூ 0.5625 2 இன்டூ 0.5625 போட்டினா ஆன்சர் 1.125 ப்ளஸ் 3 போட்டினா 4.125 லேக்ஸ் வரும். கரெக்டா. 3 லேக்ஸ் அக்வரிங் கம்பெனியோட அப்படியே வந்துடும். டார்கெட் கம்பெனியோட 2 லேக்ஸ்க்கு இன்டூ 0.5625 மல்டிப்ளை பண்ணினா 1.125 ஆட் பண்ணால் 3.25. இப்போ 16.5 டிவைடட் பை 4.125 போட்டினா ஆன்சர் 4ன்னு வரும். அப்போ எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் நியூ இபிஎஸ் சேம் ஃபார் அக்வரிங் கம்பெனி 0 ப்ராஃபிட் ஆர் லாஸ் 0. அப்போ ஒய்க்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் 0. முடிஞ்சிச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாரு. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட். ஃபர்ஸ்ட் 2 ஆல்டர்னேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இபிஎஸ் வச்சு போடு. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவர் நம்பர் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இபிஎஸ் வச்சு போட்டா டு கால்குலேட் த இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் அண்டர் 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே. இபிஎஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல இபிஎஸ் ரேஷியோலேயே போட்டால் இபிஎஸ் 4 தான் வரும். யோசிச்சு பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நீ சொல்லணும். இபிஎஸ் ரேஷியோவில் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போட்டினா இபிஎஸ் நம்பர் வச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போட்டினா அக்வயரிங் கம்பெனியோட இபிஎஸ் தான் ஆன்சராக வரும். பிகாஸ் அவனுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா அந்த கம்பெனிக்கு என்னவா வந்துடும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ். டு ஷோ த இம்பாக்ட் ஆஃப் இபிஎஸ் ஃபார் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் 2 கம்பெனிஸ். இம்பாக்ட் ஆஃப் இபிஎஸ் போடணுமா. அதுக்கு தான் நம்மளோட வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச். கரெக்டா. எக்ஸிஸ்டிங் என்ன கம்பெனி பேர் என்ன எக்ஸா. எக்ஸ் கம்பெனிக்கு இபிஎஸ் 4 நியூ இபிஎஸ் 4 சேஞ்சு existing EPS 2.25 new EPS 4 but conversion ratio 5625 4 into 0.5625 போட்டினா 2.25 change 0. அப்போ impact of EPS is nil. கரெக்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் போட்டுடலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்.
இதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ கம்பைன்ட் என்டிட்டி 2 பேஸ்ட் ஆன் அவனே கொடுத்துருக்கான் 0.5 ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் 1 ஷேர்ஸ் ஆஃப் ஒய். 0.5 ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் 1 ஷேர்ஸ் ஆஃப் ஒய். அப்போ என்ன ஆகுனா அதே 16.5 லேக்ஸ் ப்ராஃபிட்டா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த 3 லேக் ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? ப்ளஸ் இந்த 2 லேக் ஷேர்ஸுக்கு 0.5 ஷேர்ஸ் கொடுத்தா 1 லேக் ஷேர்ஸா? அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? 4 லேக்ஸு. அப்போ 16.5 டிவைடட் பை 4 போட்டினா 4.125 4.125 இபிஎஸ் நியூ இபிஎஸ். இப்போ திருப்பி வெரிஃபிகேஷன் போடு. எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச் எக்ஸு ஒய்வு 4 4.125 அப்போ 0.125 சேஞ்சா? ப்ராஃபிட்டு எத்தனை ஷேருக்கு அது மாதிரி ப்ராஃபிட்டு? 3 லேக் ஷேர்ஸுக்கு ப்ராஃபிட்டா? அப்போ 3 லேக்ஸ் இன்ட்டு 0.125 0.375 ப்ராஃபிட். கரெக்டா? இது வந்து ப்ராஃபிட். யார் ப்ராஃபிட்னு சொல்கிறத விட கெயின். அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் 2.25 நியூ இபிஎஸ் 4.125 இன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.5 4.125 இன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.5 போட்டினா 2.0625 ஏற்கனவே 2.25 இருந்து இப்போ 2.06 25 வருது. அப்போ எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.1875 லாஸ். எத்தனை ஷேருக்கு 0.1875 லாஸ்னா 2 லேக் ஷேர்ஸுக்கு அதே 3.375 லாஸ் வந்துடும். அப்போ லாஸ் இவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.125, இவனுக்கு லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.1875. போட்டலாம் இங்கேப்பா. ஷோ த இம்பாக்ட் ஆஃப் இபிஎஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான்? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தோ போட்டிருக்கான். கால்குலேஷன் ஆஃப் இபிஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போத் ரேஷியோட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கேட்டிருக்கானா? எக்ஸ்சேஞ்ச் இது இபிஎஸ் என்ன வருது? ஃபஸ்ட்டுக்கு 4 அடுத்ததுக்கு 4.125 ஃபஸ்ட்டுக்கு 4 அடுத்தது செகண்ட் சினாரியோவுக்கு 4.125 இது இருக்கு 4.125. அடுத்தது இருக்கு சாரி இங்கே இல்லை இதோ இருக்கு 4.125. ரெண்டு ஆன்சர் இவ்வளோ பெருசு போட்டிருக்கான். உண்மை சிம்பிள் தான். 4 இங்கே போட்டிருக்கான், 4.125 இங்கே போட்டிருக்கான். ரெண்டு ஆன்சர் முடிஞ்சிச்சு. இம்பாக்ட் கேட்குறானா? இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு லாஸே கிடையாதா? அவன் என்ன கேட்டிருக்கான்? இம்பாக்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் இபிஎஸ் ஃபார் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் டூ கம்பெனி அண்டர் போத் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தானே கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் சினாரியோவில் இம்பாக்ட் ஆஃப் இபிஎஸ் இருக்கு பார்த்தியா, அது 0. செகண்ட் சினாரியோவில் எக்ஸ் கம்பெனிக்கு 0.125 லாபமா? நம்ம போட்டிருக்கோம் பாரு 0.125 லாபமா? ஒய் கம்பெனிக்கு 0.875 நஷ்டம். அது ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் போட தெரியுமா? அது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால நோ இம்பாக்ட் ஆன் இபிஎஸ். எதில் நோ இம்பாக்ட் ஆன் இபிஎஸ்? இந்த கன்வர்ஷன் ரேஷியோவில் இதுக்கான ஆன்சர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் ரேஷியோ எதுலேயே நம்ம போட்டுடுறோம், இபிஎஸ்லேயே போட்டுடுறோம். இபிஎஸ்லேயே போட்டால் சேஞ்ச் வராது. அப்போ இதில் போடும்போது எதில் ரெண்டாவது ஆல்டர்னேட்டில் போடும்போது இவனுக்கு 0.125 கெயின் வருது, இவனுக்கு 0.1875 லாஸ் வருது. அதான் இங்கே போட்டிருக்கான். கம்பெனி எக்ஸுக்கு 0.125 கெயின், இன்க்ரீஸ் இன் இபிஎஸ், டிக்ரீஸ் இன் இபிஎஸ் 0.1875. இதான நம்மளுக்கு வந்திருக்கு. முடிஞ்சது. இது கொஸ்டின் நம்பர் 5. கிளியரா? ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ABC Limited is intending to acquire XYZ Limited by merger and the following information is available in respect of companies கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஏனி ஆஃப்டர் டாக்ஸ், மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் கொடுத்துட்டான். ஜஸ்ட் ஃபில் பண்ணலாமா? அப்படியே ஃபில் பண்ணலாமா? கவனி. ஃபர்ஸ்ட் கம்பெனி பேர் என்ன? ABC XYZ. கரெக்டா? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் 50 lakhs 18 lakhs. கரெக்டா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 lakhs 6 lakhs. இபிஎஸ் என்ன வரும்? 5 3. கரெக்டா? இன்டூ பிஇ தெரியாது, ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும் 42 28. கரெக்டா? 42 டிவைடட் பை 5 போட்டால் ஆன்சர் 8.4. 8.4 கால்குலேட்டடு.
28 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ஆன்சர் 9.34. இதுவும் கால்குலேட்டர் நம்பர் போட்டாச்சு. கரெக்டா? அடுத்தது இன்டூ அகைன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 lakhs 6 lakhs 420 lakhs. இங்கே 28 into 6 168 lakhs. வேலை முடிஞ்சது. கரெக்டா? மெயின் டப்பா முடிச்சாச்சு. என்ன கேட்டிருக்கான் பாரு, வாட் இஸ் த ப்ரெசன்ட் இபிஎஸ் ஆஃப் த கம்பெனின்னு கேட்டிருக்கான். வாட் இஸ் த ப்ரெசன்ட் இபிஎஸ் ஆஃப் த போத் கம்பெனிஸ். ப்ரெசன்ட் இபிஎஸ் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது, ஜஸ்ட் எடுத்து எழுதுனா போதும். ப்ரெசன்ட் இபிஎஸ் இஸ் 5.3. கரெக்டா? அடுத்தது, if proposed merger take place, if the proposed merger take place, what would be the new EPS ன்னு கேட்குறானா. assume the merger take place by exchange of equity. சார் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் என்னன்னு சொல்லிட்டான், கரண்ட் மார்க்கெட் பேஸ்ட்டான். அப்படியே வச்சுக்கோ, ER is equal to market price of target company divided by market price of acquiring company. Market price of target company 28/40, answer 0.7. 28/42 0.7. ஓகே சாரி, இதுதான் ஆன்சர், மனப்பாடம் பண்ணக்கூடாது. 28/42 ஆன்சர் 0.67 ஆர் 2/3 கூட சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் 2/3 இஸ் ஆல்சோ 0.67. இப்போ கம்பைன்ட் என்டிட்டி வியூ போடலாமா? 68 லட்சமா? இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 lakh ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? இன்ட்டு 6 into 2/3 வருமா? 6 lakhs into 2/3. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 6 into 2/3 4 lakhs. அப்போ இங்கே என்ன வரும்? 14 lakhs. 68 divided by 14 போட்டால் ஆன்சர் 4.86ன்னு போட்டுக்கலாமா? 4.86. வாட் இஸ் தி ப்ரொபோஸ்ட் மெர்ஜர் ரேட், வாட் would be the new EPS தானே கேட்டிருக்கான். நியூ EPS போட்டாச்சு. வாட் should be the exchange ratio if exchange wants to ensure the earnings to members are same before merger take place ன்றான். before and after merger take place ன்றான். if the earnings wants to be same, if earnings wants to be same, then exchange ratio should be based on EPS. EPS 3/5, 60%, 0.6ன்னு சொல்லி ஆன்சரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாரு, 4.86. செகண்ட் கொஸ்டினுக்கு 0.6 ஃபார் எவரி ஒன் ஷேர் ஹெல்ட். முடிஞ்சிச்சு. கிளியரா ராஜா? சரி, திஸ் கொஸ்டின் காஸ்ட் ஆஃப் மெர்ஜர். ஓகேவா? திஸ் வி வில் சி இட் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வில் சி அட் தி எண்ட். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 8 வில் டூ நவ். அகைன் வரேன், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கிறேன். கவனி ராஜா, கொஸ்டின் நம்பர் 8 சேம் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பி கொடுத்துட்டான். ஓகேவா? அதே டீட்டெயில்ஸ் நம்ம எப்பயும் போல திருப்பி மார்க் லிமிட்டெட் மாஸ்க். ஓகே, மார்க் மாஸ்க் கவனி. ஸோ மார்க் மாஸ்க். ஓகேவா? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் EPS இன்டூ PE. கரெக்டா? என்ன வரும்? MPS இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அகெயின் போட்டால் மார்க்கெட் கேப்பா. இதெல்லாம் டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து 2000 lakhs ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸு. 2000 lakhs. இவனுக்கு எத்தனை லட்சம்? 400 lakhs. 2000 lakhs 400 lakhs. 200 lakhs 4000 lakhs. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200 lakhs 100 lakhs. கரெக்டா? EPS என்ன வரும்? 2000 divided by 200 போட்டால் 10. 2000 divided by 200 போட்டால் 10 லட்சம் டிவைடட் பை இங்கே 10 லட்சம் இல்லை 10 4. அடுத்தது EPS 10, PE 10 5. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100 20. கரெக்டா? இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 200 lakhs 100 lakhs. மல்டிப்ளை பண்ணால் 2000 lakhs. 20,000 lakhs. 200. ஓகே, 20,000 lakhs. இங்கே 100 into 20, 2000 lakhs. இதான் வேல்யூ, மார்க்கெட் கேப் ஆஃப் த கம்பெனி போட்டாச்சு. இது பேசிக் டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சரியா? என்ன கேட்டிருக்கான் பாரு, வாட் இஸ் த ஸ்வாப் ரேஷியோ பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறான். ஸ்வாப் ரேஷியோ பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸ்வாப் ரேஷியோ ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு swap ratio is equal to market price of
target company divided by market price of acquiring company. Market price of target company 220 divided by 100.2. இதான் என்னது ரேஷியோ? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இது கிளியரா? அடுத்தது வாட் இஸ் த இபிஎஸ் ஆஃப் மார்க் லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷனுங்கிறான். வாங்கினதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறான். அப்போ கம்பைன்ட் என்டிட்டி 1 போடணுமா? சரி, கம்பைன்ட் என்டிட்டி போட்டால் 2400 lakhs டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த 200 lakhs அப்படியே இருக்குமா? ப்ளஸ் இந்த 100 lakh ஷேர்ஸ்க்கு 0.2 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவா? அப்போ எத்தனை லட்சம் ஷேர்ஸ் கொடுக்க போகிறேன்? 20 lakhs. அப்போ 220 lakhs வருமா? 2400 டிவைடட் பை 220 போட்டினா ஆன்சர் 10.909. 10.909 என்ன வந்துடும்? இபிஎஸ்ஸா பி. அடுத்து இது போட்டாச்சு. வாட் இஸ் இபிஎஸ்ன்னு கேட்டால் 10.909 ஆர் 10.91 அப்படி கூட வச்சுக்கலாமா? எதுக்கு 3 டிஜிட் போட்டுட்டு? $10.91 வருது. 91 நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் ஆஃப் மார்க் லிமிடெட் ஆஃப்டர் அக்விஷனா கம்பைன்ட் என்டிட்டி கேட்குறான். ஆஃப்டர் அக்விஷனா கம்பைன்ட் என்டிட்டி அஸ்யூமிங் பி ரேஷியோ ஆஃப் யார் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுட்டான்? மார்க் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. அப்போ மார்க்கோட பி ரேஷியோ 10 மல்டிப்ளை பண்ணால் 109.1. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ்னா ஆன்சர் 109.1. இங்கே 10.91 இங்கே 1. வாட் இஸ் த டிட்டர்மைன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மெர்ஜ்டு ஃபார்ம்னு கேட்குறான். மார்க்கெட் வேல்யூ மெர்ஜ்டு ஃபார்ம் 220 lakhs மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? இந்த நம்பரு அப்படி இங்கே வருமா? இங்கே பார், இந்த நம்பரு அப்படி இங்கே வந்துருமா? போட்டால் என்ன வருது ஆன்சரு? 109.1 இன்டூ 220 lakhs மல்டிப்ளை பண்ணால் 24,002 lakhs மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மெர்ஜ்டு ஃபார்ம். இது வரையும் எல்லாருக்கும் தெரியுது. பேசிக் கொஷின் தான். இது வரையும் ஈஸி. லாஸ்ட்டாக ஒன்றுக்காக தான் அந்த கொஷினை நான் பிக்லராக பிக் பண்ணேன். இல்லைனா இது ஹோம்ஒர்க் போடுன்னு சொல்லியிருப்பேன். கால்குலேட் கெயின் ஆர் லாஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் 2 independent கம்பெனிஸ்ன்றாங்க. கெயின் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறான். ஸோ கெயின் ஆர் லாஸ் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிட்டு இபிஎஸ் வெரிஃபிகேஷனை போட்டக்கூடாது. இந்த இடத்துல அவன் இபிஎஸ் வெரிஃபிகேஷனை கேட்கல, கெயின் ஆர் லாஸ்ன்னு கேட்கறது. இது எல்லாமே சீக்வன்ஷியல் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஸ்வாப்பு, அடுத்து இபிஎஸ், அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸு, அடுத்து மார்க்கெட் வேல்யூ, அப்புறம் வெயிட் வேல்யூ கேட்குறான்னா இது சீக்வன்ஷியல் கொஸ்டின். மீன்ஸ் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறான்னு அர்த்தம். இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது, இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது. அப்போ இந்த 24,002 lakhs யாருக்கோ தனக்கு தானே பிரிஞ்சிருக்கு. அது எப்படின்னு கேட்குறான். ஸோ இதுக்கு 2-3 வெரிஃபிகேஷன் ஆன்சர் போட்டு காட்டுறேன் கவனி. 24,002 lakhs இருக்கா? இதுக்கு ஓனர் 200/220 மார்க் லிமிடெட், 20/220 மாஸ்க் லிமிடெட். ஒத்துக்கிறியா? 200/220 மார்க் லிமிடெடு, 20/220 மாஸ்க் லிமிடெடு போட்டால் எவ்வளோ வரும்? 24,002 இன்டூ 200 டிவைடட் பை 220. 24,002 இன்டூ 200 டிவைடட் பை 220 போட்டால் ஆன்சர் 21,820. இதானே பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் வேல்யூ. யாருக்கு? மார்க்கோட வேல்யூ பர்சன்டேஜ் ஷேர் எவ்வளோ? 21,820. பிஃபோர் வேல்யூ அவனுக்கு எவ்வளோ தான் இருந்தது? 20,000. அப்போது 1,820 lakhs வந்து கெயின் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் யாரு? மார்க் லிமிடெட். மாஸ்க் லிமிடெடுக்கு பாரு 24,002 இன்டூ 20/220 20 டிவைடட் பை 220 ஷேர் பர்சன்டேஜ் ஷேர் வந்து 2182 மைனஸ் ஓல்டு வேல்யூ 2,000 lakhs 182 lakhs கெயின் ஃபார் யாரு? மாஸ்கா. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண பார்ப்போம். 1820 + 182 ஆட் பண்ணு 2,002 lakhs. கரெக்டா? விச் இஸ் நத்திங் பட் இதன் எடுத்து ஆட் பண்ணு 20,000, இது ஒரு 2,000. மொத்தம் எவ்வளோ? ஓல்டு வேல்யூ 22,000, நியூ வேல்யூ 24,002, டிஃபரன்ஸ் 2,002. இப்படி சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பாரு, இருக்கிற டோட்டல் வேல்யூ நான் 2 பேருக்கு ரேஷியோவில் பிரிச்சுட்டு இவனோட ரேஷியோ இதான் நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ போட்டால் கெயின், இவனுக்கு நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ போட்டால் கெயின் போட்டு ஆன்சர் வந்துருச்சா? இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆன்சர் நம்பர் 1. மெத்தட் 1.
கிளியரா? இந்த 2002 டேலி ஆகணும். இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, இப்போ மெத்தட் 2. மெத்தட் 2 நியூ வேல்யூ 24,002 தெரியுமா எல்லாருக்கும்? இது நியூ வேல்யூ ஆஃப் கம்பைன்டு ஃபார்ம், கரெக்டா? மைனஸ் ஓல்டு வேல்யூ 22,000. எப்படி சார்? 20,000 + 2,000 ஆட் பண்ணால் 20,000. கெயின் எவ்வளோ? 2002. 2002 இன்டூ 200/220 பிரிச்சா மாஸ்கா 2002 இன்டூ 200/220 பிரிச்சா 1820 lakhs. இந்த பக்கம் அதே மாதிரி 2002 இன்டூ 20/220 பிரிச்சினா ஆன்சர் 182 lakhs. ஆட் பண்ணால் 2002 lakhs. இது மெத்தடு 2. சார் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? கெயினை பிரிச்சிருக்கேன் இங்கே. அங்கே டோட்டல் வேல்யூ பிரிச்சுட்டு ஓல்டு வேல்யூ மைனஸ் பண்ணி கெயின் தனித்தனியாக கட் பண்ணேன். இங்கே கெயினை டோட்டலாக கால்குலேட் பண்ணிட்டு அந்த கெயினை 2 பேருக்கு பிரிக்கிறேன். சேம் ஆன்சர் தானே சார் வருது, எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி மீன்ஸ் என்ன தெரியுமா? மெத்தட் 1 தான். மெத்தட் 2 பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். சப்போஸ் இந்த கெயினில் ஒருத்தனுக்கு லாஸ் இன்னொருத்தனுக்கு கெயின் வந்துச்சுன்னா நீ கெயினை 2 பேருக்கு ரேஷியோவில் பிரிச்சிருவேன். எக்ஸாம்பிள், இந்த 20,000 இருக்கு பார்த்தியா, இது 19,000 மாறி இந்த 2,000 4,000 மாறி இருந்ததுன்னா ஸ்டில் இந்த இடத்துல கெயின் தான் வரும் டோட்டல் வேல்யூவில். எப்படி சொல்கிற மாதிரி புரியல சார்? இங்கே பார், டோட்டல் வேல்யூ 250, எக்ஸிஸ்டிங் வேல்யூ 100, இவனோட வேல்யூ இப்படி வச்சுக்கோ 150, இவனோட வேல்யூ 50ன்னு வச்சுக்கோ. இப்போ புது கம்பெனியோட வேல்யூ இவன் 130 ஆகி இந்த 50 120 ஆகிருந்ததுன்னா டோட்டல் என்ன வரும்? 250. டோட்டல் கெயின் எவ்வளோ? இவனோட எக்ஸிஸ்டிங் வேல்யூட டோட்டல் எவ்வளோ? 200. 200 பிகம்ஸ் 250. அப்போ எவ்வளோ கெயின் வரும்? 50. இப்போ 50 நீ 2 பேருக்கும் பிரிப்ப. ஆனால் ஃபர்ஸ்ட்ல உள்ளவனுக்கு 20 ரூபாய் லாஸு, செகண்ட்ல உள்ளவனுக்கு எவ்வளோ கெயின்? 70ல் வரேன். 70 rupees கெயின். 70 rupees கெயின். நீ என்ன பண்ணிடுவ? 50 இவனுக்கும் ரேஷியோவில் பிரிச்சு இவனுக்கு 40 இவனுக்கு 10ன்றுவ. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 50 எப்படி பிரியுது பாரு, இவனுக்கு -20 இவனுக்கு +70ன்னு பிரியுது. அப்போது மெத்தடு 2 சம்டைம்ஸ் மே ஃபெயில். சார் எப்போ ஃபெயில் ஆகுன்றது மட்டும் தான் தெரியாது. இப்போ இந்த கொஸ்டினில் ரெண்டுத்துக்குமே டேலி ஆச்சு. மெத்தட் 1 டேலி ஆச்சு, மெத்தட் 2 டேலி ஆச்சு. எனிதிங் ஆன்சர் போட்டாலும் கரெக்டாக வந்துடும். சப்போஸ் இப்போ ஷேர் ஆகிற மாதிரி இவன்ட்டேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் இவனுக்கு மூவ் ஆகிற மாதிரியோ, இவன்ட்டேருந்து ஒரு ப்ராஃபிட் கொஞ்சம் இவனுக்கு மூவ் ஆகிற மாதிரியோ ஒரு சினாரியோ இருந்ததுன்னா அப்போ நீ கெயின் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காமனாக பிரிச்சிடக்கூடாது. சார் மெத்தட் 3 ஒன்று இருக்குது. மெத்தட் 3 இது இன்னும் ஈஸி. ஃபர்ஸ்ட் மார்க் லிமிட்டெடுக்கு போடுறேன். மார்க் லிமிட்டடில் எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 220 lakhsல 200 lakh ஷேர்ஸ் இருக்கா? 220 டோட்டல் லேக்ஸ். அதில் 200 lakhs இவனுக்கா? ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் எவ்வளோ? 109.1. அப்போது 200 lakhs into 109.1, 200 into 109.2180 மைனஸ் ஓல்டு வேல்யூ 20,000, 1820 கெயின். சார் இதே மாதிரி மாஸ்க்கு சொல்லுங்கள். 200 lakhs into 20 lakhs 20 lakhs into 109.1, 20 lakhs into 109.1. So 20 lakhs into 109.1, 20 lakhs into 109.1, 2182 minus old value 2000 will give you
182 lakhs gain. ஸோ மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஐ ப்ரிஃபர் மெத்தட் 3 அண்ட் மெத்தட் 1 ஆர் சேம். வேறு நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் ப்ரைஸ் போட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் ப்ரைஸ் அங்கே ரேஷியோவில் பிரிக்கிறேன். அதை விட இது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த மெத்தட் 1ல் நான் டோட்டல் வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு அது ரேஷியோவில் பிரிக்கிறத விட இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் இருக்குது தனித்தனியாக. 200 into 109.1 தனியாக மல்டிப்ளை பண்ணு, 20 lakhs into 109.1 தனியாக மல்டிப்ளை பண்ணு. இங்கே 21820 வந்துச்சு. இங்கே ஓல்டு வேல்யூ 20,000 1820. இங்கே 2000 வந்து 2182 வந்தது. ஓல்டு வேல்யூ 2182 கெயின். இப்படியும் போட்டுக்கலாம். கிளியரா ராஜா? ஸோ இது கொஸ்டின் நம்பர் 8. கவன். ஸோ பாரு கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆன்சர் கேட்டோம். ஃபஸ்ட்டு உனக்கு ஸ்வாப் ரேஷியோ 0.2வா? ஸ்வாப் ரேஷியோ 0.2, ஸ்வாப் ரேஷியோ 0.2 கரெக்டா? செகண்ட் கொஸ்டினுக்கு 10.91 ஆன்சர் இபிஎஸ் 10.91. அடுத்தது 109.1 109.1 242.02 க்ரோஸுங்கிறத நம்ம 24002 லேக்ஸ்னு எழுதணும். அவன் எக்ஸாம்பிள் க்ரோஸில் கேட்டால் க்ரோஸில் தான் போடணும், லேக்ஸில் போட்டுறக்கூடாது. அதையும் திருப்பி சொல்கிறேன். அவன் க்ரோஸில் கேட்டால் க்ரோஸ் அப்படியே 2 டிஜிட் தள்ளி உள்ள புள்ளியை வச்சிரு, அவ்வளோதான். 24002 எழுதுறதுக்கு பதிலாக 24002 எழுத வேண்டியதான். 2 உள்ளே தள்ளி வச்சிட வேண்டியதான். அடுத்து மார்க்கெட் வேல்யூ மெர்ஜ்டு ஃபார்ம் 24002. அடுத்து கெயின் ஃப்ரம் மெர்ஜர் இவனுக்கு வந்து 182 crores ஆர் 180 lakhs 182 lakhs இப்படியும் போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து அவன் க்ரோஸில் போட்டிருக்கான், நான் லேக்ஸில் போட்டிருக்கேன். கிளியரா ராஜா? தென் அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஹோம் ஒர்க் ஓகேவா? வெறும் பேசிக் நம்பராக கொடுத்துட்டான். ஃபைண்ட் த இபிஎஸ் ஃபார் ஆஃப்டர் மெர்ஜர் கேட்குறான். வாட் இஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ தட் வுட் நாட் பி லாஸ் கேட்குறான். இபிஎஸ்ல போட்டு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது வந்து இஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கான். கரண்ட் மார்க்கெட் வேல்யூனா 160/200.8 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இதை நீயே போட்டலாம். பேசிக் கொஸ்டின் ஹோம் ஒர்க். கொஸ்டின் நம்பர் 9 ஹோம் ஒர்க். கொஸ்டின் நம்பர் 10 ஹோம் ஒர்க். லாங்கிடியூட் லாட்டிடியூட் டேட்டா கொடுத்துட்டான். யுவர் ரெக்கார்ட் டு ப்ரீ மெர்ஜர் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். வெறும் டப்பா போட்டாலே ப்ரீ மெர்ஜர் மார்க்கெட் வேல்யூ வந்துடும். வாட் இஸ் த மேக்ஸிமம் ரேஷியோ கேன் ஆஃபர் வித்வுட் டைல்யூஷன் ஆஃப் இபிஎஸ் கேட்குறான். வித்வுட் டைல்யூஷன் ஆஃப் இபிஎஸ்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் இபிஎஸ். வித்வுட் டைல்யூஷன் ஆஃப் மார்க்கெட் பேஸ்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன். அவ்வளோதான் முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 10 ஹோம் ஒர்க். Question number 11 I will do later. ஓகேவா? ஈஸி தான், பட் ஐ வில் டூ லேட்டர். கொஸ்டின் நம்பர் 11 பெண்டிங். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 ஹோம் ஒர்க். ஏன் சார் ஹோம் ஒர்க்னா இப்போ தான் படித்தோம். ஓகே, illustrate the impact of EPS of both the merger கேட்டிருக்கான். கரெக்டாக illustrate the impact of merger on EPS of both the companies கேட்டிருக்கான். மீன்ஸ் வெரிஃபிகேஷன் போட தெரியுமா? எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச் அந்த டப்பா போடணும். 2 பேருக்கு இந்த டப்பா வச்சு பேசிக் கால்குலேட் பண்ணிவிட்டு கம்பைன்ட் என்டிட்டி 1 போட்டுரு. கம்பைன்ட் என்டிட்டி 1 எதை பேஸ் பண்ணி போடணும்? வாண்ட்ஸ் டு பர்ச்சேஸ் ஏபிசி லிமிடெட் பை எக்ஸ்சேஞ்சிங் 0.7 ஆஃப் இச் ஷேர்ஸ் ஃபார் ஈச் ஷேர்ன்ட்டான். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டான்? 0.7 கொடுத்துட்டான். 0.7 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வச்சு கம்பைன்ட் என்டிட்டி 1 போடு. ஒரு டப்பா, ஃபர்ஸ்ட் டப்பா எக்ஸ்ஒய்சி லிமிடெட், அடுத்து ஏபிசி லிமிடெட், அடுத்து கம்பைன்ட் என்டிட்டி 1 வந்துடும். இப்போ வாட் இஸ் இம்பாக்ட் ஆஃப் புது இபிஎஸ் வந்துருமா? இங்கே அந்த இபிஎஸ் எடுத்து எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச் டப்பா போட்டினா முடிஞ்சிச்சு. மேனேஜ்மெண்ட் ஹஸ் கோட்டட் ஷேர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 1:1 ஃபார் தி மெர்ஜர். மேனேஜ்மெண்ட் ஆஃப் யாரு? ஏபிசி யாரு? டார்கெட் கம்பெனி என்ன சொல்கிறான்? 0.7 எனக்கு பத்தாது, 1:1 கொடுன்றான். சரிப்பா, அவன் கம்பைன்ட் என்டிட்டி 2 போடணும் இப்போ நீ. பிகாஸ் இவன் சொல்கிறது 0.7 ஒரு கம்பைன்ட் என்டிட்டி, அவன் சொல்கிறது 1:1 1.1 1:1 சொல்கிறான். அப்படி போட்டால் அஸ்யூமிங் பி ரேஷியோ இமே அன்சேஞ்ச் வாட் வில் பி தி கெயின் ஃப்ரம் மெர்ஜர் ஆஃப் ஏபிசி லிமிடெட் கேட்குறான். அப்போ என்ன பண்ணு? CE2க்கு மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி? CE2ல 2 பேரோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிடுவியா? இவனுக்கு இத்தனை ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? இவனோட ஷேருக்கு எத்தனை ஷேர்? 1:1 ஷேர்ஸ்னா அப்போ இவனோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் இவனோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் சேர்ந்துருமா? 10 + 4 14 மாறிடுமா? புது இபிஎஸ் வந்துருமா? புது இபிஎஸ்ல பழைய இவனோட பி ரேஷியோ எடுத்து மல்டிப்ளை பண்ணா புது மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருமா? இன்ட்டு 14 lakh ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணா மார்க்கெட் கேப் வந்துருமா? மார்க்கெட் கேப் இப்போ இவனுக்கு எத்தனை ஷேர்ஸ்? 10 lakh ஷேர்ஸ் இன்ட்டு நியூ மார்க்கெட் ப்ரைஸ், 4 lakh ஷேர்ஸ் இன்ட்டு நியூ மார்க்கெட் ப்ரைஸ் போட்டு எக்ஸிஸ்டிங் வேல்யூ மைனஸ் பண்ணால் கெயின் கிடச்சிருமா? அதுதான் இந்த கொஸ்டினும். ஃபஸ்ட்டு கெயின் வந்து ஏபிசி லிமிடெட் கேட்டிருக்கான், அடுத்த கெயின் வந்து எக்ஸ்ஒய்சி லிமிடெட் கேட்டிருக்கான். போட்டுடலாமா? போட்டலாம். லாஸ்ட் பாயிண்ட், டிட்டர்மைன் த மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒய்சி லிமிடெட்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். மேபி அந்த பாயிண்ட்டை இதுலேயே போட்டு முடிச்சிடலாமா? மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். மேபி ஐ வில் டூ திஸ் லேட்டர். இந்த பார்ட் மட்டும் 4th பாயிண்ட் மட்டும் ஐ வில் டூ இட் லேட்டர். ஆர் நான் வேற ஒரு கொஸ்டின் போடுறேன், அந்த கொஸ்டினில் இதுக்கான ஆன்சர் சால்வ் ஆகிடும், ஈஸியாக நீ போட்டுடலாம். ஆர் இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா இந்த கொஸ்டினை?
அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது போட்டுக்கலாமா? ஓகே, சரி அந்த கொஸ்டின் போடும்போதே போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 கிளியர். கொஸ்டின் நம்பர் 13 ஹோம்ஒர்க். பேசிக் டேட்டா அவனே கொடுத்துறான், எல்லாமே கிருஷ்ணா ராமா லிமிடெட்னு கொடுத்துறான். இந்த கொஸ்டின் போடும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹேண்டில் பண்ணு. என்ன பாரு, கிருஷ்ணா ராமான்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? நீ என்ன நினைப்ப? இவன் அக்வயரிங் கம்பெனி, இவன் வந்து டார்கெட் கம்பெனின்னு எல்லாரும் அதான் நினச்சிட்டு இருப்போம். இவ்வளோ டேபிள் எல்லா கொஸ்டின் அப்படி தான் பார்த்தோம். கீழே படிப்பார், கம்பெனி ராமா லிமிடெட் இஸ் அக்வயரிங் கிருஷ்ணா லிமிடெட்ன்ட்டான். அப்போது திஸ் இஸ் அக்வயரிங் கம்பெனி. இவன் யாரு? இவன் அக்வயரிங். இவன் யாரு? டார்கெட் கம்பெனி. அப்படியே மாற்றி டப்பா போடுங்க. ஃபஸ்ட்டு ராமாவோட எழுதிக்கணும், அடுத்தது கிருஷ்ணாவோட எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான் பரவா, மார்க்கெட் ப்ரைஸ் 1-to-1 பேசிஸ் ஃபார் கம்பெனிஸ் ஆர் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்ன்ட்டான். ஷேருக்கு 1-to-1னா ஷேருக்கு ஷேர் கொடுக்க போகிறான், காசு கொடுக்க போகலையா. நீ 1-to-1 படிச்சுட்டு 1:1 எழுதிடாது. கரெக்டா? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸ் பேஸ்ட் ஆன் எதுன்னு சொல்லிட்டான், மார்க்கெட் ப்ரைஸ் 35/35. அப்போது 1:1 வந்துடும். ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறான். ஆனால் இந்த 1-to-1க்கு நீ போட்டக்கூடாது. 1-to-1 அங்கே ஷேருக்கு ஷேர் கொடுக்குறான். சரி, இபிஎஸ் கேட்குறான், போட்டலாமா? கம்பைன்ட் என்டிட்டி 1 போடு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வரும்? அப்படியே ப்ராஃபிட் ஆட் பண்ணால் 17 lakhs. இங்கே 4 lakhs ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? இவனோட அப்படியே இருக்குமா? பிகாஸ் அக்வயரிங்கா, அவனுக்கும் அப்படியே கொடுக்குறியா? அப்போ 6 lakh ஷேர்ஸா? 17/6 போட்டா 2.833 வருமா? 2.833 வருமா? இது என்ன 2.833? நியூ இபிஎஸ்ஸா? அதான் ஆன்சர் கேட்டிருக்காங்க பாரு, 2.833. அடுத்தது, வாட் இஸ் த சேஞ்ச் இன் இபிஎஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர்? நியூ எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச் போடலாமா? எப்படி? 2.83 எக்ஸிஸ்டிங் 2.5. ராமா லிமிடெட் தானே அக்வயரிங்க. 2.5 2.83 0.33 கெயினா இவனுக்கு 3.5. இங்கே 2.83 இன்ட்டு 1 போடணும் ஈக்குவலன்ட் இபிஎஸ். பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 1 தான், அப்படியே போட்டுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து 0.67 லாஸ். இங்கே பார், 0.33 கெயின், 0.67 லாஸ். இது ஒன்றுமே இல்லை, எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச். எக்ஸிஸ்டிங் பாரு 2.5 இவனுக்கு. ராமா லிமிடெட் தான் அக்வயரிங், கிருஷ்ணா லிமிடெட் இது 2.5 2.83 0.33 கெயின். இவனுக்கு 3.5 2.83 தான், 0.67 லாஸ். சார் எப்படி சார் ரெண்டு டேலி ஆகுது? மல்டிப்ளை பண்ணுற நம்பர் இங்கே 2 lakhs, சாரி இங்கே 4 lakhs, இங்கே 2 lakhs. ராமா லிமிடெட் எத்தனை ஷேர்ஸு? 4 lakh ஷேர்ஸு. 4 into 0.33 போடு 1.32. 0.67 into 2 போடு 1.32. டேலிடா? திஸ் நம்பர் டேலிடா? முடிஞ்சது. இதான் கொஸ்டின் நம்பர். அடுத்து என்ன கேட்டிருக்கான், டிட்டர்மைன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் போஸ்ட் மெர்ஜர் ஃபர்ம். போடலாமா? மார்க்கெட் வேல்யூ இந்த 2.83 இன்ட்டு பி 10 போட்டினா 28.33 வருமா? இதான் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் இன்ட்டு 14 lakh ஷேர்ஸ். 28.33 இன்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸை மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட்டு 2.83 இன்ட்டு யார், சாரி பி இப்போ 10 போடக்கூடாது சார், தப்பாக போட்டோம் பாரு. இதான் 2.83 இன்ட்டு 14. ஏன்னா யார் இந்த இடத்துல அக்வயரிங் கம்பெனி? ராமா லிமிடெட். 2.83 இன்ட்டு 14 போட்டினா 2.83 இன்ட்டு 14 போட்டினா 39.62 ப்ரைஸு. 39.62 இன்ட்டு 14 lakh ஷேர்ஸ் போட்டினா 14 lakh ஷேர்ஸ் தானே, சாரி 39.682 இன்ட்டு 6 lakh ஷேர்ஸ் போட்டினா 238. நம்மளுக்கு என்ன ப்ரைஸ்? 39.62 இது வந்து இங்கே 14 டைம்ஸ் போட்டினா 39.62 இன்ட்டு 6 lakh ஷேர்ஸ் போட்டினா 237.72 வந்துருமா? இது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த மெர்ஜ்டு ஃபார்ம். ஓல்டு வேல்யூ வெறும் 210 தான். அப்போ 27,77,000 கெயின். இப்போ இந்த கெயினை பிரித்து போட்டுறக்கூடாது, அதுதான் தப்புன்னு சொன்னேன். இதான் மெத்தட் 2. அப்படியே கெயினை பிரித்து போட, அப்படி பண்ணாத. எப்படி பண்ணு? ரொம்ப சிம்பிள். எவ்வளோ ப்ரைஸ்? நியூ ப்ரைஸ் 39.62. இவனுக்கு எத்தனை ஷேர் இருக்குது? 4 ஷேர்ஸு. 4 lakh ஷேர்ஸ் இன்ட்டு 39.62 போடு. 4 into 39.62 போட்டினா 158.48 lakhs வருதா? மைனஸ் இவனோட ஓல்டு வேல்யூ என்னன்னு போட்டு. இவனோட ஓல்டு வேல்யூ என்னவா இருக்கும்? 35 ரூபா இன்ட்டு 4 லட்ச ரூபா தான் ஓல்டு வேல்யூ இருக்கும். கரெக்டா? 4 லட்சம் இன்ட்டு 35 140 lakhs. அப்போ கெயின் வந்து 18,48,000. கரெக்டா? இங்கேப்பா இவனுக்கு எப்படி போடு? யார்? இந்த கம்பெனிக்கு 2 lakh ஷேர்ஸா?
2 lakhs into 39.62. 79.24 minus 4 lakhs, sorry, 2 lakh shares into 35 existing 70 போட்டா 9.24 lakhs gain. Total gain இது. ஓகேவா? ஸோ நான் பேசிக்கலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீயே போடலாம். கொஸ்டின் நம்பர் 13 இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க்கு. கொஸ்டின் நம்பர் 14 ஐ வில் டூ. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14 ஐ வில் டூ. கொஸ்டின் நம்பர் 15 மணிரத்னம் கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு. சிம்பிள். ஸ்வாப் ரேஷியோ கேட்டிருக்கான், இபிஎஸ் கேட்டிருக்கான், எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் போஸ்ட் மெர்ஜர் என்னன்னு கேட்டிருக்கான், மார்க்கெட் வேல்யூ கேட்டிருக்கான். கரெக்டா? அண்ட் இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்கான், பி இஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை. கொஸ்டினில் பி கொடுத்தா அந்த பி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை 10ன்ற பி என்னவா ஆயிடுச்சான்? 10.9% ஆயிடுச்சான். பி மாறிடுச்சான். 10 10% பி குறைஞ்சிருச்சுன்ட்டான். அப்போ 10ல் 10% போச்சுன்னா 1 போயிடுமா? அப்போ புது பி என்னவா மாறிடும்? 9 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோ, மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிடும். இபிஎஸ்ல 9 எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் 15 கொஸ்டின்ஸில் இதர் ஃபியூ சம்ஸ் ஐ ஹவ் சால்வ்டு. ரிமைனிங் சம் நான் உனக்கு என்னவா கொடுத்துட்டேன்? ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டேன். ஒன்லி ஒரே ஒரு கான்செப்ட் நான் பெண்டிங் வச்சிருக்கேன். அது பின்னாடி அது தனி கான்செப்ட், அது வேற கொஸ்டினே இருக்கு. அது மேக்ஸிமம் ரேஷியோ, மினிமம் ரேஷியோ. ஓகேவா? இது ஃப்ரம் பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தனி கான்செப்ட். அதிலே ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இதை தனியாக வைக்கலாம். அந்த ஒரு பார்ட்டுக்காக நான் அரைகுறையாக நடத்தினா நல்லா இருக்காதுன்றதுனால தான் அதை விட்டு வைக்கிறேன். அந்த ஒரு பார்ட், அந்த லாஸ்ட் 5th பார்ட் மட்டும் விட்டுட்டு கூட போ. லேட்டர் ரேட்டில் உனக்கு புரிஞ்சிடும். கிளியரா ராஜா? வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் செட் 1ல அப் டு எத்தனை ப்ராப்ளம்ஸ்? 15 ப்ராப்ளம்ஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ப்ராப்ளம்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வில் கம்ப்ளீட் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் இன் நெக்ஸ்ட் செஷன்ஸ். தேங்க்யூ.